ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் எங்களால் சேமிக்கவே முடியல அப்படிங்கிறவங்க எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறத ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சேமிக்க முடியும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். சேமிக்கவே முடியல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி முதல்ல சேமிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து மண் உண்டியல். இது வந்து எங்கள் வீட்டில் வந்து என்னோடய பையனுக்கும் என்னோடய பொண்ணுக்கும் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து எமர்ஜென்சி உண்டியல். இது எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய பூஜை ரூமில் இருக்கும். இது வந்து நாங்கள் வந்து வருமானம் வந்த உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதில் வந்து ஒரு அமௌண்ட்டை, குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை நாங்கள் சேமிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து செலவுகளை செய்து வைப்போம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். அந்த மாதிரி கடவுளை நினச்சி அவங்கக்கிட்ட இந்த மாதத்திற்கான செலவுகள், சேமிப்புகள் எல்லாமே நல்லபடியாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் ஒன்று கோரிக்கையாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சேமிக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் இது வரைக்கும் சேமிக்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சேமிக்கிறதுக்கு ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ஒரு உண்டியல் வச்சு சேமிச்சுட்ருக்கோம். இந்த உண்டியல் பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் வீட்டில் நம்ம வந்து மாதம் வந்து வருமானம் வந்த உடனே இதில் வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா சேமிச்சிருவோம். தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா, சேமிக்கிற பணம் வந்து நாங்கள் வந்து வருஷத்தில் ஒரு முறையோ 2 முறையோ வந்து குலதெய்வ கோயிலுக்கு போவோம். அந்த கோயிலுக்கு போகும்போது நம்மளுக்கு அங்கே காணிக்கையாக செலுத்துறதுக்கு, செலவுகளுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து இதில் வந்து நாங்கள் வந்து தொடர்ந்து சேமிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். இது வரைக்கும் சேமிக்க முடியலங்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சேமிக்க ஆரம்பிக்கலாம். இதில் வந்து நிறைய பணத்தை சேமிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. உங்கள் கையில் வந்து ஒரு ரூ. 5 இருக்குது இல்லை ரூ. 1 இருக்குது அப்படின்னா அதை எடுத்து காலையில் எழுந்திரிச்சோடனே இதில் போட்டுடுங்க. இப்படி போட்டுட்டிங்க அப்படின்னா அதுவே நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய சந்தோஷத்தை வந்து கொடுக்கும். இன்றைக்கே நம்மளுடைய சேமிப்பை நம்ம வந்து ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நீங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சேமிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கன்னா, இதில் வந்து நான் வந்து ₹100 போடுறேன். இது வந்து எமர்ஜென்சிக்கான ஃபண்டு. இதுலேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் சேமித்து இதில் வந்து ஒரு 4000 5000 ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை எடுத்துகிட்டு போய் நாங்கள் வந்து ஒரு எஸ்பி அக்கௌண்ட்டில், அதாவது செப்பரேட்டாக போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அந்த போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, இதில் வந்து தொடர்ந்து ஒரு சேமிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வருது அப்படின்னா இதை வந்து ஓப்பன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 4000 5000 வர வரைக்கும் இந்த பாக்ஸ்லேயே தான் நாங்கள் சேவ் பண்ணிகிட்ருக்கோம். இப்படி தான் நாங்கள் வந்து சேவ் பண்ணுறோம். சேமிக்க முடியாதவங்க முதல்ல இந்த மாதிரி சேமிக்க ஆரம்பிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பெண்களுக்கு சேமிக்கிறதுக்கு சொல்லியே தர வேண்டியதில்லை. நான் வந்து கிச்சனில் வந்து இப்படி வச்சு சேமிச்சிட்ருக்கிறேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் தான் வந்து மணி சேவிங் சேலஞ்சு ஒவ்வொரு மந்த்தும் நான் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சரை பெட்டி. இந்த அஞ்சரை பெட்டி இருக்குது இல்லைங்களா, இது பக்கத்துலேயே தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன்னா மறைவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வச்சுருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் தான் மேக்ஸிமம் இருப்போம் இல்லைங்களா, அதனால் இந்த கிச்சனில் இருக்கும் பொழுது நம்மளுக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போ சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எனக்கான ஒரு உண்டியல். இதில் வந்து நான் நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறதுக்காக பணத்தை சேமிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறேன். இதில் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன உண்டியல் வச்சு இதில் சேமிச்சுட்ருக்கேன். நீங்களுமே இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு நீட்ஸ் இருக்குது, அதாவது எந்த விஷயமாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் சேமிக்க ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி. ஏன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா இது மணி சேவிங் சேலஞ்சு. ஒவ்வொரு மாதமும் மணி சேவிங் சேலஞ்சில் கிட்டத்தட்ட நான் வந்து 2000 3000 வரைக்கும் சேமிக்கிறேன். அந்த பணத்தை வச்சு என்னெல்லாம் பண்ணுறேங்கிறதுமே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கிறேன். நீங்களுமே விருப்பம் இருந்துச்சுன்னா ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சேஞ்சஸ் போட்டு வச்சுருக்கிறது. இது வந்து டெய்லி வந்து நம்மளுக்கு செலவுகளுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா எடுத்துக்கிறதுக்காக இது மாதிரி ஒன்று சேமிச்சுட்ருக்கிறேன். இப்போ வந்து சேமிக்கவே முடியல அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கையில் கிடைக்கிறத நம்ம வந்து இதில் வந்து போட்டு வைக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நான் வந்து கடைக்கு போயிட்டு மீதம் வருது இல்லைங்களா, அந்த பணத்தை வந்து இதில் வந்து இப்படி சேமிச்சிருக்கேன். அப்போ அடுத்த தடவை நம்ம கடைக்கு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது நம்மளுக்கு சேஞ்சஸ் தேவைப்படுதுன்னா இதில் இருக்கிறத நான் வந்து எடுத்து வச்சு சேமிப்பேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சேமிக்கவே முடியல அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி மண் உண்டியலோ பாக்ஸோ இல்லைனா வந்து இந்த மாதிரி உண்டியல் சில்வர் உண்டியலோ வாங்கி வச்சு நீங்கள் சேமிக்கலாம். இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாத்தா பாட்டி காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அஞ்சரை பெட்டியில் தான் வச்சு சேமிப்பாங்க இல்லைங்களா. அதனால் எப்போவுமே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்லேயும் இந்த அஞ்சரை பெட்டியில் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து பணம் இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்குவேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு ₹10 நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்களேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரூபாயும் அதோடு சேர்ந்து நம்மளுக்கு வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து காயின் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இது இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து சேமிப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அஞ்சரை பெட்டியிலையும் எப்போவுமே வந்து பணம் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். நிறைய பணத்தை இதில் போட்டு வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவசியமே கிடையாது. உங்களால் ₹1 ₹2 போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பணம் வந்து கையில் எப்போவுமே புரண்டுக்கிட்டே இருக்கும்.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் வந்து இது வந்து உங்களுக்கே தெரியும். இது வந்து ஐஸ்கிரீம் பாக்ஸு. இது வந்து என் பொண்ணு வந்து உண்டியலா செஞ்சு குடுத்தாங்க. இது வந்து எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது அப்படினால, இத வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃப்ரிட்ஜ் மேல வச்சிருக்கேன். இந்த மாதிரி வந்து யாருக்கும் தெரியாத மாதிரி ஒரு க்யூட்டான ஒரு பாக்ஸ் மாரி வச்சுக்கிட்டு, இதுலயுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இதுலயும் வந்து என்னால முடிஞ்சத நான் வந்து இதில போட்டு சேமிச்சுட்ருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இதில வந்து ₹100 நான் வந்து போட்டு வைக்கிறேன். இந்த மாதிரி நமக்கு வந்து எப்பலாம் வந்து அ கையில வந்து பணம் இருக்குன்னு நெனைக்கிறோமோ, அந்த மாதிரி அப்பப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, அங்கங்க போட்டு வச்சோம் அப்படின்னா, அது வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கும். ரொம்பவும் ஹெல்ப்பா இருக்கும். இந்த மாதிரி கூட நீங்க சேமிக்க ஆரம்பிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னோட பர்ஸு. இது வந்து நான் எப்போவாவது வெளியில போறேன் அப்படின்னா மட்டும் தான் நான் இத எடுத்துட்டு போவேன். ஆனா, இதுலயும் பார்த்தீங்கன்னா, அப்பப்போ வந்து நம்ம வந்து வெளியில எடுத்துட்டு போயிட்டு திரும்ப எடுத்துட்டு வருவோம் இல்லைங்களா? அப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா, இதில வந்து நான் வந்து மீதம் இருக்கிறத அப்படியே வந்து போட்டு வச்சுருவேன். பாருங்க, இது வந்து நான் வந்து ஷாப்பிங் போகும்போது எடுத்துட்டு போனது. நம்மளுக்கு வந்து மளிகை லிஸ்ட்டு. அதில பார்த்தீங்கன்னா, இதில எடுத்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு ரூ. 100 ரூ. 50 இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து இருக்கும். அதனால நம்ம வந்து பர்ஸ வந்து எப்பவுமே எம்ப்டியா வைக்கிறதுக்கு கூடாது. வைக்காம நம்ம வந்து இந்த மாதிரி நமக்கு மீதம் இருக்கிற பணத்தையா இருந்தாலும் சரி, நம்ம கையில இருக்கும்போது இருக்கக்கூடிய பணமா இருந்தாலும் சரி, எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா, பர்ஸ்ல வந்து எப்பவுமே இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து நான் இருக்கிற மாரி நம்ம பார்த்துக்கணும். அப்போ வந்து நம்ம வீட்ல வந்து நெறைய பணம் வந்து சேரும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இந்த மாதிரியும் நான் வந்து இதில வந்து பர்ஸ்லயுமே எப்பவுமே பணத்த வந்து சேமிச்சு வச்சுட்டே இருக்கிறேன். அடுத்தது வந்து எப்படி நம்ம வந்து சேமிக்கலாம் பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சாரீஸ் எல்லாம் இப்படி அடுக்கி வச்சிருப்போம் இல்லைங்களா? இந்த மாரி சாரீஸ் அடுக்கி வச்சிருக்கிறதுல, ஏதோ ஒரு சாரீல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த மாரி அப்பப்போ கையில கிடைக்கும்போது இப்ப பாருங்க நான் ஒரு ₹100 கையில வச்சிருக்கேன். அத வந்து இந்த சாரீக்குள்ள வந்து இப்படி வச்சுடுறேன். இப்படி வச்சதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அந்த சாரீல காசு வச்சுட்டோம் அப்படிங்கிறதே நம்ம என்ன பண்ணிடணும், மறந்துடணும். ஏன்னா எந்த சாரீல வச்சிருக்கோம் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஞாபகம் வச்சிருக்க மாட்டோம். அடுத்தடுத்த முறை வந்து நம்ம செலவுகள் செஞ்சுட்ருப்போம். அப்படி இருக்கும்போது, அது வந்து நம்மளுக்கு தெரியாமலேயே சேமிப்பா இருக்கும். எப்பவாவது எடுக்கும்போது, அதில இருக்கிற பணத்த நம்ம எடுக்கும்போது அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். சேமிக்கவே முடியல அப்படிங்கிறவங்க, கண்டிப்பா உங்க கையில பணம் இருக்கும்போது, இந்த மாரி சாரீஸ்குள்ள வச்சு நீங்க சேமிக்க ஆரம்பிக்கலாம். வீட்ல பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேரு கணவர் வந்து பணமே தரதில்ல. நாங்க எப்படி சேமிக்கிறது அப்படின்னு சொல்லுவீங்க. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். எங்க வீட்ல வந்து நல்ல ஃப்ரீடம் இருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த மாதிரி சாரீக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி ஒரு பர்ஸ் வச்சிருப்பேன். இந்த பர்ஸ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா எனக்கு வந்து ஓரளவுக்கு பணம் இருக்கும். இப்ப எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதில வந்து நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. அவ்வளோ அமௌண்ட் வந்து நான் சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன். இங்க பாருங்க. இந்த மாதிரி இது எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கிறேன்னு எனக்கே தெரியாது. பட் அப்பப்போ எனக்கு எப்பலாம் வந்து இதில போட்டு வைக்கணும்னு தோணுதோ, அப்பலாம் போட்டு இந்த மாதிரி என்ன பண்ணிருவேன் அப்படின்னா, சாரீக்குள்ள போட்டு வச்சுருவேன். இப்போ வந்து நம்மளுக்கு ஏதாவது வேற ஏதாவது எமர்ஜென்சி அப்படிங்கிறப்போ, நான் வந்து வீட்டுக்காரங்களுக்குமே வந்து நான் வந்து குடுப்பேன். ஆனா இது உள்ள இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அத எடுக்கிறதுக்கும் மனசு வராது. செலவு பண்ணுறதுக்கும் மனசு வராது. இந்த மாதிரி வந்து நான் நெறைய விதங்கள்ல வந்து பணத்த சேவ் பண்ணிட்டுருக்கிறேன். சேமிக்கவே முடியல அப்படிங்கிறவங்க, நீங்க வந்து ஒரு ரூ. 100 ரூ. 50 உங்க கையில இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பாஸ்புக் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ்ல. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு ஒரு ரூ. 50 இருந்தா கூட நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு முறை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம வந்து தொடர்ந்து சேமிக்கணும். ஏதோ ஒரு கையில ரூ. 100 கிடைக்குது, ரூ. 50 கிடைக்குது அப்படின்னா, கண்டிப்பா அதில சேமிக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி வந்து நெறைய விஷயங்கள்ல எப்படியெல்லாம் சேமிக்கலாம்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த மாதிரி சேமிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்க கையில வந்து ஒரு ரூ. 200 கிடைக்குது, ரூ. 500 கிடைக்குது அப்படின்னா, இத போய் இந்த மாரி போஸ்ட் ஆஃபீஸ்ல அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி போட்டு ஆரம்பிச்சுருங்க. அதுக்கப்புறம் இதில வந்து ஒரு 100, 200, 500 இப்படி சேரும் பொழுது, அத வந்து நீங்க ஒரு ஆர்டியா மாத்திருங்க. போஸ்ட் ஆஃபீஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, 5 வருஷத்துக்கான ஆர்டி இருக்கு. அதனால வந்து நீங்க வந்து ஒரு முறை போட ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா, மாசம் மாசம் கட்டணுமே அப்படிங்கிறதுக்காகவே நம்ம என்ன பண்ணுவோம்னா, செலவுகள குறைச்சிட்டு நம்ம வந்து சேமிக்க ஆரம்பிச்சுருவோம். இந்த மாதிரி சேமிக்கவே முடியல அப்படிங்கிறவங்க, கண்டிப்பா இந்த புது வருஷத்துலேருந்து நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி சேமிச்சு பாருங்க. நெறைய பேர் ஏற்கனவே சேமிச்சுட்டு இருப்பீங்க. இருந்தாலுமே சேமிக்கவே முடியல. ரூ. 1 கூட எங்களால எடுத்து வைக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு, நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த மாதிரி யாரெல்லாம் சேமிக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.